தென்னூர் பக்கத்தில் பச்சரி கிராமம்னு ஒரு கிராமம் இருக்குது. அதில் சித்திரனும் அவரோட மனைவியான முத்தாயம்மாளும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவருக்கு ஒரே மகன் இருக்கான். அவன் பேர் மணி. எல்லாத்துக்கும் காலையில் 6 மணிக்கு பொழுது விடிஞ்சா மணிக்கு மட்டும் 11 மணிக்கு தான் பொழுது விடியும். பொறுமையாக எந்திரிச்சு சாப்பிட்ட உடனேயும் முத்தாயம்மா இப்படி சொன்னோம். கண்ணா, எந்திரிச்சு ஏதாச்சும் வேலைக்கு போ. அப்படி வேலைக்கு போக பிடிக்கலன்னா நம்ம தோட்டத்தையே போய் பார்த்துக்க. அப்பா ஒத்தனதான் தோட்டத்துல வேலை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சோம்பேறித்தனம் நம்ம வாழ்க்கையே அரிச்சிடும். எந்திரி கண்ணா, போ அப்படின்னு சொன்னான். நான் இன்னைக்கு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கை காலெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகிறோமா அப்படின்னு திரும்பவும் தூங்க போயிட்டான். சித்திரனுக்கு தன்னோட மகனை பற்றின கவலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது. ஒரே பையனை கைக்குள்ளேயே வச்சு வளர்த்தது தப்பாக போயிடுச்சு. பட்டணத்தில் இருக்கிற ராம வீட்டுக்கு அமிச்சு அவனோட தொழிற்சாலையிலேயே ஒரு வேலையும் போட்டு கொடுக்க சொல்லிட்ட என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். இந்த கடிதாசியை எடுத்துகிட்டு போய் பட்டணத்தில் இருக்கிற என் நண்பனை பார்க்க சொல்லு. 8 மணி பஸ்ஸை பிடிச்சா அவன் விலாசத்துலேயே போய் இறங்கிக்கலாம். சரிம்மா, பொழுது கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. நானும் வயல்வெளிக்கு கிளம்புறேன். மணியும் 8 ஆச்சு, 10 ஆச்சு, 12 ஆச்சு. ஆனால் மணி கத்தல்ல இருந்து எந்திரிக்கவே இல்லை. என்ன சித்ரா, உங்கள் வீட்டுக்கு போய் 6 மணிக்கு ஊச்சா 12 மணிக்கு ஊச்சா அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிறவங்களும் கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட மகனை பற்றின கவலையில் உடலும் மனசும் ரொம்ப சோர்ந்து போச்சு சித்திரனுக்கு. அம்மா, ஐயா சந்தையிலேயே மயங்கி விழுந்துட்டாராம். டவுன் ஹாஸ்பிட்டல்லே சேர்த்திருக்கிறாங்க. உங்களை கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. வாங்கம்மா போகலாம். என்னது, ஆஸ்பத்திரியா? அப்படின்னு அவங்க தோட்டத்தில் வேலை செய்கிற ஆளே மணியையும் அவங்க அம்மாவையும் டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அவரோட உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது. எந்த ஒரு கடினமான வேலையும் செய்யக்கூடாது. இப்போ அவருக்கு தேவை ஓய்வு மட்டும்தான் அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க. கண்ணா, என்னால் முன்ன மாதிரிலாம் வேலை பண்ண முடியாது. நீ தான் இனிமேல் நம்ம தோட்டம் தர நல்லா பார்த்துக்கணும். நம்ம குடும்பமே உன்னை சார்ந்துட்டா இருக்கு. இப்போ தான் மணி அவனோட சோம்பேறித்தனத்தோட விளைவு என்னங்கிறத உணர்ந்தான். அப்படியே போய் அவனோட விவசாய நிலத்தையும் ஒரு இடத்த பார்த்துட்டு வந்தான் எப்படி இருக்குதுன்னு. அந்த வருஷத்துக்கான வரவு செலவு கணக்கையும் பார்க்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதே, உரத்துக்கு மட்டும் இவ்வளவு காசு செலவாகுதா? நம்ம தாத்தா பாட்டி காலத்து விவசாயத்துக்கு மாறினோம்னா தான் வர வெள்ளாமையில் பாதியாவது மிச்சம் பண்ண முடிய மாட்டதே. இப்போ மணிக்கு பொறுப்பு மட்டும் இல்லை, கூடவே சிக்கனமும் வந்துருச்சு. மணி விவசாய கல்லூரியில் சொல்லி தந்த பாடத்தையும் வச்சு அவன் தாத்தாவோட அனுபவ பாடத்தையும் வச்சு புதுசாக ஒரு விவசாயம் பண்ணான். என்ன சித்ரா, உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா? அப்புறம் என்ன உன் பையன் புதுசாக பண்ணுற பேரில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலத்தை வித்துட்டு போயிடுவான் அத்தது. அட விடுப்பா, போன மாதம் வரைக்கும் ஏதாச்சும் பண்ண மாட்டானான்னு கவலைப்பட்டேன். இப்போ ஏதோ பண்ணுறான். சாப்பாட்டுக்கு போன வருஷம் வச்சுருந்த விதை நெல் இருக்குது. சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. லாபமோ நஷ்டமோ அவனுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மாடுங்களையும் வாங்கி கட்டுத்தரையில் கட்டிக்கிட்டான். இந்த மாடுங்க அவனுக்கு 2 விதத்தில் பயன்பட்டுச்சு. மாட்டோட கழிவுகளை விவசாய நிலத்துக்கு உரமாக பயன்படுத்திக்கிட்டான். மாட்டில் கிடைக்கிற பாலை வியாபாரம் பண்ணான். மணி நல்லா யோசிச்சுதான் மாட்டையும் கட்டுத்தறி கொண்டு வந்திருக்கான். ஒரு பயிரை நட்டதையே நம்ம அறுவடை பண்ண முடியாது. நட்டதுக்கும் அறுவடைக்கும் இடையில இருக்கிற காலத்தை இந்த பால் வருமானம் நம்மளுக்கு பெருசாக கை கொடுக்கும்னு யோசிச்சு தான் மாட்டை வாங்கியிருக்கான். மணியா இது பாரு, எவ்வளவு பொறுப்பா மாறிட்டானே. மணியை தவிர யாருமே விவசாயத்தில் லாபம் பார்க்கல. எல்லாம் விவசாயத்துக்காக அவங்க வாங்கின கடனுக்கே வெள்ளாம காசு பத்தாம போயிடுச்சு. என்னப்பா மணி, புதுசாக ஏதோ விவசாயம் பண்ணுறியாமே, நல்ல லாபமும் வருதாமே. எங்களுக்கும் கொஞ்சம் அதை சொல்லித்தாங்க, நாங்களும் பண்ணுறோம். எங்கள் வெள்ளாமையெல்லாம் நஷ்டத்துலேயே போய்கிட்டு இருக்குது. நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தப்ப
என்னை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சவங்க தானே இவங்கெல்லாம். இவங்களுக்கெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படின்னு மணிக்கு தோணுச்சு. அடே என்னப்பா, உன்னை வேற நல்ல மனசுக்காரங்கன்னு வேற சொன்னாங்க. யார் என்ன உதவி கேட்டாலும் பண்ணுவீனே, நீ என்னடான்னா இதை சொல்றதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? மணி கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, அது ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சமாக மாட்டோட கழிவும் வேப்பந்தலை அப்புறம் கொஞ்சம் மக்கி போகிற பொருளெல்லாம் பயிருக்கு உரமாக கொடுத்தங்க. வேற ஒன்றும் பெருசாக கொடுக்கலீங்க. அப்படின்னு மணியும் சொன்னான். எந்த வாயால மணியை தப்பா பேசினாங்களோ அதே வாயால மணியை பத்தி பெருமையா பேசுறத கேட்கும்போது சித்திரனுக்கும் முத்தாயம்மாளுக்கும் ரொம்ப பெருமையா இருந்தது.